நமக. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். அன்பர்களே, ஆன்மீகம், ஜோதிடம் இவையெல்லாம் இந்த காலத்துல மிகப்பெரிய லெவலில் புகழ்பெற்று வந்து கொண்டு இருக்கிறது. அதிலே இப்போ உள்ள மீடியாக்கள் மூலமாக இன்னும் பெரிய அளவில் இருக்கு. இதில் உங்களை எல்லாம் சந்திச்சு நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய பழமொழிகளை மக்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான விளக்கம் தெரியாம அவங்களா சில விஷயங்கள் அவங்களுடைய கற்பனைக்கு இப்போ வர நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லணுமான்னா, இந்த செவ்வாய் அதை என்ன சொல்றாங்கன்னா, செவ்வாய்னா அந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நினைச்சிட்டு அதை வெறுவாயின்னு ஆக்கிட்டாங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை எந்த காரியமும் செய்யக்கூடாது, செவ்வாயில் ஏதாவது காரியம் செஞ்சோம்னா அது வெறுவாயா போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த செவ்வாய்க்கு இந்த பழமொழியை அவங்களே மாத்துறாங்க. ஆனா உண்மை என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, செவ்வாய் என்பது ஒரு கிரக அமைப்பாக எடுத்துட்டாலும் அது அதிகாரம் ஒரு பெரிய அளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த செவ்வாய். ஜோதிடத்தில் செவ்வாய்க்கு பல பேர்கள் இருக்கு. அதுல குஜன்னு சொல்லுவோம், சேய் அப்படின்னு சொல்லுவோம், மங்களம்னு சொல்லுவோம். இதெல்லாம் இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு. செவ்வாய்க்கு வழங்கக்கூடிய, செவ்வாய் என்ற கிரகத்துக்கு வழங்கக்கூடிய மாற்று பேர்கள் நிறைய இருக்கு. இப்ப செவ்வாய்ங்கிற அந்த கிரகத்துக்கு ஒரு ராக்கெட்டை அனுப்புனாங்க. அந்த ராக்கெட்டுக்கு இவங்க சொன்ன மாதிரி செவ்வாய் வெறுவாய் அப்படிங்கிற ராக்கெட் அனுப்பலாம். அந்த ராக்கெட்டோட பேரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு விண்கலத்தோட பேரு மங்கள்யான் என்ற பேர். பொதுவா செவ்வாய் என்றாலே மங்களம் தான். தெலுங்குல மங்கள்வார் அப்படின்னு தான் சொல்லுவோம். சுப யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான். வீடு, நிலம், இது எல்லாத்துக்கும் அவர் தான். நோய்க்கு அவர் தான் காரணம், கடனுக்கு அவர் தான் காரணகர்த்தா, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு, கூட பிறந்த சகோதரன் சகோதரி, இரத்தம் சார்ந்த உறவுகளுக்கு, இது எல்லாத்துக்குமே அவர் தான் காரணகர்த்தா. அப்பேற்பட்ட ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா செவ்வாயோட அனுகிரகம் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்பேற்பட்ட செவ்வாயை போய் நீங்க வெறுவாய் அப்படின்னு சொல்றீங்க. செவ்வாய் வெறுவாய் இல்லைங்கய்யா. நீங்க எப்படி அழைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மங்களமான அந்த செவ்வாயை நீ வருவாயோ என்று தான் அழைக்கணும். செவ்வாயோ நீ வருவாயோ அப்படின்னு தான் அழைக்கணும். அதனாலதான் அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த விண்கலத்தை அனுப்புறப்ப மங்கள்யான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இதை பத்தி கூட 2014 வருஷத்துல விஜய் டிவியில் நடந்த ஜோதிட விவாதத்தில் நான் சொன்ன விவாதத்தை சொன்னேன். அந்த நேரத்தில் மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனுடைய பயணத்துல சிறு சிறு தடைகள் ஏற்பட்டுருச்சு. அப்ப திரு கோபிநாத் அவர்கள் என்னை கேள்வி கேட்டாங்க, மங்கள்யான் சிறப்பாக செவ்வாய் கிரகத்தை சென்று அடையுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன், எந்த நேரத்துல எப்ப இந்த கிரகத்துக்கு இந்த மங்கள்யான் சென்று அடையும் அப்படிங்கிறது போது, அடையுமா அப்படிங்கிற கேள்விக்கு அடையும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அது சென்று அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை திரும்ப டெலிகாஸ்ட் பண்ணி போட்டு காமிச்சாங்க. இந்த ஜோதிடர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி. இப்ப நான் சொல்ல ஒரு விஷயமா கேட்டீங்கன்னா, செவ்வாயை தயவுசெய்து வெறுக்காதீங்க. செவ்வாய்க்கிழமையை தயவுசெய்து வெறுக்காதீங்க. செவ்வாய்க்கிழமை யோகமான கிழமை, ரொம்ப ரொம்ப யோகமான கிழமை. மங்கள்வாரம் சொல்றோம் இல்லைங்களா, மிக யோகமான கிழமை. குறிப்பா ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னு, இன்னைக்கு கடன் இல்லாத மனுஷன் நிறைய பேர் கிடையாது. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நிறைய விதமான கடன் இருக்கு. அது தமிழ்நாடே கடன்ல தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வேற. அதனால இந்த கடன் சார்ந்த விஷயங்களுக்கு போறா செவ்வாய்க்கிழமை தான் ஒத்து வரும். ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கணும்னாலும் சரி, அல்லது ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும்னாலும் சரி, செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுக்க. ஏன்னா அப்பதான் மங்களகரமா அந்த நிகழ்ச்சி சுபமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மருத்துவமே செவ்வாய் சம்பந்தப்பட்டதுதான். அப்ப செவ்வாய்க்கிழமையில குடும்பமானவர் செவ்வாய் ஓரையில ஒவ்வொரு நாளைக்கு ஓரைகள் வரும். அதுல செவ்வாய் ஓரை, அந்த செவ்வாய் ஓரையில இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் செஞ்சா நல்லது. குறிப்பா யாருக்காக கடன் கொடுக்கணும்னாலும் நீங்க செவ்வாய் ஓரையிலே கொடுத்து பாருங்க.
கண்டிப்பா வந்து உங்களுக்கு திரும்ப வருங்க ஐயா. செவ்வாய் வந்து உங்களுக்கு கை கொடுப்பாரே தவிர கண்டிப்பா கைவிட மாட்டார். வெறுவாய் கிடையாது. அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், செவ்வாய் வெறுவாய் கிடையாது, செவ்வாய் வருவாய். அந்த வருவாயை பெருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான் உகந்த வழி. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா மாலை பொழுதுல ராகுகாலம் வரும். 3ல இருந்து 4 வரை, 4:30 வரை ராகுகாலம், 3 to 4 ராகுகாலம். அந்த ராகுகால காலகட்டங்கள்ல மிகப்பெரிய பவர் துர்க்கைக்கும் செவ்வாய் என்றால் முருகப்பெருமானுக்கும். அந்த காலகட்டங்கள்ல கடன் நோய் வம்பு வழக்குகள் தீரணும்னு சொல்லி நீங்க அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா, குறிப்பா வந்து ராகு காலகட்டங்கள்ல துர்க்கையோ அல்லது நாக சம்பந்தப்பட்ட தெய்வங்களையும் நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா, அது செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணீங்கன்னா அவ்வளவு யோகமான விஷயம். அதனால தயவுசெய்து இனி வர காலகட்டங்கள்ல செவ்வாயை வந்து நீங்க வரவேற்று பழகுங்க. அந்த மங்கள வாரத்தை செவ்வாயோ நீ வருவாயோன்னு சொல்லி வரவேற்கிறே தவிர என்னைக்குமே அது செவ்வாயை வெறுவாயை ஆக்கிறாதீங்க. தெரியாம மக்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தவிர மீண்டும் செய்ய வேண்டாம். பழமொழியுடைய ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் நிறைய இருக்கு. நம்ம மக்கள் அது தெரியாம தான் அதை மாத்திக்கிறாங்க. உதாரணம் சொல்ல போனோம்னா பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு தமிழுடைய சொற்கள் வந்து சில நேரங்கள்ல அந்த வாய்ப்பிலே வராது. இப்ப சென்னையில இருந்து ஒரு பகுதி இருக்கு திருவள்ளிக்கேணி, அது உண்மையான பேர் திரு அள்ளிக்கேணி அப்படிங்கிறத இவங்க என்ன செய்றாங்க, காலப்போக்கில் அவங்களால இந்த லகரம் இதெல்லாம் சொல்ல நகரம் லகரம் இதெல்லாம் அவங்களால உச்சரிக்க முடியாத காரணத்தினால ட்ரிபிளிகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வர அது ட்ரிபிளிகேனா தான் போயிட்டு இருக்கு. வேற விஷயம் உங்களுக்கு. இப்ப இந்த ட்ரிபிளிகேனுக்கு காரண விளக்கத்தை அவங்கள என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு தடவை சென்னை போயிருந்தப்ப ஒருத்தர் அவர் கேட்டேன், என்னங்க ட்ரிபிளிகேன்னு சொல்றாங்க. ஐயா விஷயம் உங்களுக்கு தெரியாது. வெள்ளக்காரன் காலகட்டங்கள்ல இங்க வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டினாங்க. அந்த ஃபேக்டரி வந்து திருப்புளி ஸ்க்ரூ டிரைவர் தயாரிக்கிற பெரிய கம்பெனிங்க கட்டினாங்க. அவனுக்கு கட்டலாம் போது பெரிய பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்களாக தள்ளி போச்சு. அந்த காலகட்டங்களில் சீமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய், அதை வாங்குறதுக்கு கேன் ரொம்ப தேவைப்படுச்சு. அதனால இந்த இடங்கள்ல தான் அது நிறைய கிடைக்குங்கிறதுக்கு உற்பத்தி ஸ்தலமா இருந்துச்சுங்கிறக்காக தான் அந்த இடத்த திருப்புளியும் கேனை கிடைக்கிற இடம்ங்கிறத திருப்புளி கடை மாத்தினாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வழக்கம் கொடுத்தாரு. அது ஒரு ஷாக் ஆயிட்டேன். ஆக மக்கள் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கு அவங்க கொடுக்குற விளக்கத்தை பாக்குறப்ப நமக்கே வந்து பிரமிப்பா இருக்கு. உண்மையான விளக்கங்களை தயவுசெய்து தெரிஞ்சுக்க. நான் ஜோதிட சம்பந்தப்பட்ட இந்த விளக்கங்களை உங்களுக்கு அடுத்தடுத்த இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். இப்போ முதல்ல செவ்வாயோ நீ வருவாயோ அப்படின்னு சொல்லி பழகுங்க. செவ்வாய்க்கிழமை மங்களத்தை நிச்சயமாக கொடுக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள்.